சில இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் என் தலைவன் டெரிக், த டிலைட்ஃபுல் டெரிக், அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஜேக் கான்லியும் வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒர்க்கை வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு. தலைவா, யார் தலைவா நீ இந்த சீசனில் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்படி பங்கம் பண்ணுற? இந்த ஷாக் ஜாக் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அங்கங்க கிளிஃப் ஹேங்கரா நிறைய முடிச்சது வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கும்போது தெரிஞ்சாலும் அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிளப்பி விடுது. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ சாப்டரா வந்து கொண்டு வந்த விஷயத்த ஒரு சாசரருங்கிற ஒரு விஷயத்தினால எப்படி ஈஸியா ஒரே சாப்டர்ல வந்து பிரேக் டவுன் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினும் இருக்கு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல லாஜிக்கை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இனி அடுத்த 2 எபிசோட் இனி பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். மேபி அந்த லூப் ஹோல்ஸை அதுல அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பட் ஆனால் ஃபேன் தியரிஸ் படி ஒரு 90% வந்து இந்த எபிசோட்ல ரிடில்ஸை டஃபர் பிரதர்ஸும் இந்த எபிசோட் டைரக்ட் பண்ண டைரக்டரும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல ஒரு ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான எலிவேஷன்